الحمد لله حمدا دائما أبدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يلهمني الحمد لله صلى الإله مدى ما الغوث لنا مقام على محمد العلي لخير مقام وعلي والذي دين رشد أقام فصله يشفع لي يا محي الدين حي القيومان الله جل جلاله من حبيب العظمان رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين حياة العالمين حبيب رب العالمين جد الحسن والحسين روح الوجود نور الله عين الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹார் ஹௌதுல் கௌனைன் வஸ்ஸகலைன் வஸீலத்துனா ஃபித் தாரைன் ஹௌதுல் ஆலம் சுல்தான் முஹியுத்தீன் அபி முஹம்மது சையத் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைனி ஜீலானி காதிரி நாயகம் அவர்களின் மேலாம்பரமான உருஸ் முபாரக்குடைய மகத்தான புண்ணிய தினங்களில் மூன்றாவது நாளாகும் இன்றைய தினம் மதீனத்துல் முனவ்வராவுடைய சங்கையான பிறை கணக்கின்படி அல்ஹம்துலில்லாஹ் ஆன்மீக சக்கரவர்த்தியான சர்வலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய அருந்தவ செல்வமான திருமகனார் வலிகள் கோமான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் அவர்கள் ஆன்மீக லோகத்தின் சக்கரவர்த்தி மட்டுமல்ல, அவர்கள் இந்த லௌகீக லோகத்தின், அதாவது லாஹிரான இந்த ஆலமு ஷஹாதாவில் மிகப்பெரிய அரசியல் தத்துவத்தின் மாபெரும் சக்கரவர்த்தி கூட. ஆன்மீக லோகத்துக்கும் சக்கரவர்த்தி, அரசியல் உலகில் இந்த வெளி உலகில் ஆலமு ஷஹாதாவில் அரசியல் தத்துவத்திலும் கௌசுல் ஆலம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஒப்பற்ற உயர் பெறும் அரசியல் தத்துவ ஞானத்தின் வித்தான மாமேதையும் வித்தகரும் ஆவார்கள் மாஷா அல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மாஷா. அதாவது கௌசுல் ஆலம் அவர்கள் இந்த உலகத்தில் மாஷா அல்லாஹ் என்ன ஹிஜ்ரா 470வது வருஷம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி ரமதான் மாதம் முதலாவது பிறை 1 ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு ஜீலான்கிற ஸ்டேட்டில் போஷியனில் ஜீலான்கிற ஸ்டேட்டில் நீபுங்கிற ஊரில் மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் ஒளிமயமான ஜனத சோஸ்திரம் எஜமானுடைய சங்கையான பிறப்பு நடக்குது மாஷா அல்லாஹ். அந்த காலம் அப்பாசியாக்களுடைய ஹிலாஃபத்து காலம். இந்த இஸ்லாமிய சரித்திர லோகத்தில் எம்பெருமானார் கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வஅல்லம் நாயக கோமானுடைய ஹைருல் குரூன், அதுக்கு பிறகு ஹிலாஃபத் ராஷிதியா खिलाफत राशिदिया के பிறகு அஞ்சாவது खलीफावाன
அமீருல் மோமினின் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் சையதுனா இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்துடைய சங்கையான வஃபாத் அலைஹில் பரக்காத் மினு தஹரத் தாரணாமி நாயகம் அவர்கள் சங்கையான 5வது ஹிலாஃபத்துக்கு பிறகு பனு உமையாக்களுடைய ஆட்சி காலம். பனு உமையாக்களுடைய ஆட்சி 1000 மாசம். பனு உமையாக்களுடைய ஆட்சி 1000 மாதங்கள் நடந்தது. மாஷால் வருஷம் அல்ல, 1000 மாதங்கள். மாஷால் இந்த 1000 மாத பனு உமையாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு அப்பாசியாக்களுடைய ஹிலாஃபத்து ஆரம்பிச்சிச்சு. அப்பாசியாக்கள் பனு உமையாக்களை வீழ்த்திட்டு அப்பாசியாக்கள் அரசாங்கத்தை பவரை கையில் எடுக்கும்போது பனு உமையாக்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த குடும்பத்தார்களான அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கு அதுவா இருக்கிறாங்க, எதிரிகளா இருக்கிறாங்க. பனு உமையாக்கள் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய கௌரவத்தை பேணாமல், கண்ணியத்தை பேணாமல், கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான புனித குடும்பத்தார்களுக்கு தொல்லையும் தொந்தரவும் பனு உமையாக்கள் கூட்டத்தால் கொடுக்கப்படுது. ஆகையால பனு உமையாக்களை வீழ்த்தி விட்டு நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கு எந்த கௌரவத்தை, எந்த கண்ணியத்தை அல்லாவும் ரசூல் ரஹ்மத்தான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாங்களோ, குர்ஆன் ஹதீஸும் ஷரியத்தே முஹம்மதியா அஹ்லுல் பைத் அத்ஹாருக்கு எந்த கௌரவத்தை வழங்க வேண்டும் என்று கட்டளையிடுதோ அந்த கௌரவத்தை நாங்கள் வழங்குகின்றோங்கிற பெயரில் தான் உமையாக்களை வீழ்த்திட்டு அப்பாசியாக்கள் ஹிலாஃபத்துக்கு வந்தாங்களோ, ஆட்சியை கையில் எடுத்தாங்களோ. ஆனால் ஆட்சி கட்டில் உட்கார்ற வரைக்கும் ஒரு பேச்சா இருந்துச்சு. உட்கார்ந்த பிறகு என்ன அது தெரிஞ்சதான உலகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா என்ன, சில பேர் ஒரு முகத்தை வச்சுருப்பான், காரியம் முடிஞ்சோடனே வேற முகத்தை காட்டுவான். புரிஞ்சா? இது எல்லா காலத்திலும் இப்போ இல்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கு. மாஷாஅல்லாஹ் என்னைக்கு மனுஷன் உலகத்தில் பிறந்தானோ இது அன்னைக்கு ஆரம்பிச்சது. அல்லாஹ் நம்முடைய சந்ததிகளையும் அது மாதிரியான முஸ்லிமத்திலிருந்து காத்தருள் புரிவானாக. ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த அப்பாசியா ஹிலாஃபத்துடைய அந்த காலம் ஹவுசுல் ஆலம் பிறக்கிறாங்க. மாஷா ஹவுசுல் ஆலம் பிறக்கும்போது அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம். இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் ஹவுசுல் ஆலம் பிறந்து வளர்ந்து மாஷா பக்தாதுக்கு ஷெரீஃபுக்கு வந்து இல்மெல்லாம் படித்து ஹவுசுல் ஆலத்துடைய விநாயகத்தெல்லாம் பகிரங்கமாகி பக்தாத் ஷெரீஃபில் பெரிய தர்பார் ஷெரீஃபு இதுமா நடத்தி கொண்டு என்ன லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய கொள்கையும் கோட்பாடும் உலகத்தில் 8 திக்கும் 16 கோணத்தில் என்ன பரவுறதுக்கான ஹிதமத்தை ஹவுசுல் ஆலம் அவர்கள் ஹயாத்த தய்யிபால செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அந்த தருணம் இருக்குது. ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை. குறிப்பாக ஹவுசுல் ஆலம் இருந்த ஈராக்கில் பக்தாதில் கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான இந்த தீனுல் இஸ்லாமான ஷரியத்தே முஹம்மதியாவை அழிக்க வேண்டும் என்று துடித்த அநியாயக்காரர்கள். நல்லா கவனிக்கணும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ஷரியத்தே முஹம்மதியாவை அழிக்க வேண்டும் என்று துடித்த அநியாயக்காரர்கள். ஆனா அந்த அநியாயக்காரர்கள் அவனுக்கு கொடுத்துக்கிட்ட ஒரு அடையாளம் என்ன, அவன் ஒட்டிக்கிட்ட லேபிள் என்ன, நாங்க நாயகத்துடைய புனித குடும்பத்தார்களுடைய ஆஷிக்கீன்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு லேபிள் ஒட்டிக்கிட்டான். ஆனா என்ன, புனித குடும்பத்தாருடைய ஆஷிக்கீன்கள் அல்ல. கண்மணி நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆஷிக்கீன்கள் அல்ல. ஆஷிக்கீனா இருந்தா எப்படி நாயகத்துடைய ஷரியத்தே முஹம்மதியாவை அழிக்கிறதுக்கு துடிப்பாங்க. அஹ்லுல் பைத் அத்ஹார்னு சொன்னாலே யாரு, ஷரியத்தே முஹம்மதியாவை ஹயாத் ஆக்குறவங்க தான் அஹ்லுல் பைத் அத்ஹார். மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் ஹலீஃபாவாக வரும்போது எல்லா சஹாபாக்களும் சித்திக் நாயகத்துக்கு முன்னாடி இருக்கிறாங்க, முஹாஜிர்கள் இருக்கிறாங்க, அன்சாரின்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்.
ஆனா சித்திக் நாயகம் அவங்க இஸ்லாமிய லோகத்துடைய ஜனாதிபதினு சொல்லி இப்ப என்ன பிரகடனப்படுத்தணும், அனௌன்ஸ் பண்ணணும். அப்படி அனௌன்ஸ் பண்ண முன்னாடி சித்திக் நாயகம் என்ன கேட்டாங்கன்னா ஐன அலின்னு கேட்டாங்க. ஐன மௌலா அலி. மாஷா அல்லாஹ், அபூபக்கர் சித்திக் நாயகம் எப்போதுமே செய்தனா அமீருல் முஃமினீன் கலீஃபத் ரசூலுல்லாஹ் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்போ அழைச்சாலும் மௌலா அலின்னு தான் கூப்பிடுவாங்க. மாஷா அல்லாஹ், செய்தனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஹைருல் பஷர். இது குறித்து மாஷா அல்லாஹ் விசாலமான முறையில் தஃப்சீர் இப்னு கதீர் அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு கஸீர் மாஷா அல்லாஹ் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ் என்ன சித்திக் நாயகம் முதல்ல கேட்டது ஐன மௌலா அலி. காரணம் என்ன, எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக சித்திக் நாயகம் ஜனாதிபதி ஆகுறாங்களோ அந்த தீனை யாரு மாஷா அல்லாஹ் செய்தது அலி நாயகம் தான். தீனுல் இஸ்லாம்னா என்ன, குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் தான். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாய் மனதருள் செய்யறாங்க. நம்முடைய தாய் உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கலிமால் பிஷார செய்யறாங்க. அல் குர்ஆன் மா அலியின், அல் குர்ஆன் மா அலியின், குர்ஆன் அலியோட இருக்குது. அலியும் மஅல் குர்ஆன், அலி குர்ஆனோட இருக்கிறாங்க. மாஷா குர்ஆன் அலியோட இருக்குது, அலி குர்ஆனோட இருக்கிறாங்க. குர்ஆனை விளங்கணும்னா அலிய பிடிக்கணும், அலிய புரியணும்னா குர்ஆனை துறக்கணும். குர்ஆனை விளங்குறதுக்கு அலி அவசியம், அலி யாருன்னு தெரியறதுக்கு குர்ஆன் அவசியம். மாஷா அப்ப ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்ப இஸ்லாமிய லோகத்துக்கு ஜனாதிபதி ஆவற கலீஃபத் ரசூலுல்லாஹ் ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் நாயகம் முதல்ல என்ன கேட்டாங்க, மௌலா அலி எங்கன்னு தான் கேட்டாங்க. மாஷா அலி நாயகம் வந்த பிறகுதான் சித்திக் நாயகம் தன்னுடைய ஜனாதிபதித்துவத்தை பிரகடனப்படுத்தினாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ், சித்திக் நாயகம் யாரு, அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆஷிக். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிக்குகளுக்கெல்லாம் இமாம். மாஷா நாம மாஷா அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக் ஈமான் என்ற மூமின்கள் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆஷிக்குகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரியணும் துனியாவில் ஆখিরাতে. மாஷா அல்லாஹ், நமக்கான ரோல் மாடல் யாரு, ஹைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்ப இவனும் யாரு, அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆஷிக்குங்கிற லேபிள ஒட்டிக்கிட்டு நாயகத்துடைய ஷரியத்தை முஹம்மதியாவையே ஹலாக்காக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்த கொடியவர்களான ஷியாக்கள். ஷியாக்களுடைய கேந்திரம் தலைமை பீடமை எது, ஈராக் தான். அப்ப ஈரான் ஆவல, ஹவுசுலான காலத்துல ஈராக் தான், ஈராக் தான். அப்போ ஹவுசுலாலமுடைய ஹயாத் தய்யிபால திருமண இடமெல்லாம் என்ன, அதாவது அப்படியே நாயகத்துடைய பக்தனை போல தெரியும், அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய பக்தனை போல தெரியும். ஆனா அவன் உள்ளுக்குள்ள இருக்கிறது போல விஷமா இருக்கும். இப்படி உள்ள அக்கிரமக்காரர்கள் மலிஞ்சு போயிருந்த காலம். மாஷால் அந்த காலத்துல ஹக்கான தீனை, சத்திய சன்மார்க்கத்தை, ஷரியாத்தே முஹம்மதியாவை ஹயாத்தாக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை இல்ஹாமுல் ஹக்கின் மூலமாக முஹீத்தீன்ங்கிற திருநாமத்தை சூட்டி மாஷா அல்லாஹ் ஹவுசுலாலத்தை அல்லாஹ் என்ன கௌரவிக்கிறான். அப்படிப்பட்ட வடிகள் கோமான் சையதுனா முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகம் அந்த காலத்துல அவர்கள் ஹயாத் தய்யிபாவில் எப்போதுமா ஹயாத் தய்யிபா என்ன ஹயாத்துல் ஆரம் தான். இந்த லாஹிர் உலகத்துல விசால் முபாரக் முன்னாடி ஒளிமயமான மறைவுக்கு முன்னாடி 90 ஆண்டு வெளி உலக காலத்துல மாஷா அல்லாஹ் பக்தாது ஷரீஃப்ல ஹவுசுல் ஆலம் இருக்கும்போது ஈராக்கை ஆண்ட அரசரையும் கூட தர்பியத்து செய்யறதுல ஹவுசுல் ஆலம் அவர்கள் சுக்கூத்தாக அமைதியாக பின்தங்கி ஓரமாக ஒதுங்கி இருக்கவில்லை. அவர் ராஜாவோட அவரை போய் நம்ம எப்படி செய்ய, அப்படி இல்லை மாஷா அல்லாஹ். ஆன்மீக சக்கரவர்த்தியான வடிகள் கோமான் முஹீத்தீன் பெருமான் இந்த வெளி உலகத்தில் ஆலமு ஷஹாதால இந்த லாஹிர் உலக ஆட்சி பண்ண அரசரிடத்திலும் உள்ள குற்றங்களை குறைகளை சுற்றி காட்டி அந்த அரசரையும் தர்பியத்துப்படுத்தி மாஷா அல்லாஹ் அந்த அரசரிடத்தில்
இருக்கக்கூடிய அரசியல் குளறுபடிகளை எல்லாம் நீக்கி மாஷா அல்லாஹ் ஒரு தூய்மையான அரசியல் தத்துவத்தை அந்த ஹலீஃபாவுக்கு வழங்கினாங்க மாஷா. அதுக்கான ஒரே ஒரு சம்பவத்தை இன்னைக்கு மனாகிப் பஷீர் மஜ்லிஸில் பார்க்கணும். ஒரு முறை வலிகள் கோமான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகத்துடைய மகத்தான புனித திரு சன்னிதானத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன ஈராக்குடைய ஹலீஃபா, ஈராக்குடைய அரசர் மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலத்துக்கு காணிக்கை அனுப்பினாப்புல மாஷா. ஹவுசுல் ஆலத்துடைய தர்பார் ஷரீஃபில் எஜமாண்ட முரீதின்கள் பக்தர்கள் காணிக்கை கொடுக்கறது வழக்கம். காணிக்கை கொடுக்குற விதம் எப்படின்னா, ஹவுசுல் ஆலத்துடைய சங்கையான எஜமா உட்கார்ந்து இருக்கிற குருசுக்கு கீழே உள்ள விரிப்புக்கு கீழே முரீதின்கள் என்ன செய்வாங்க, ஹதியா வைக்குவாங்க மாஷா. எஜமா ஹவுசுல் ஆலத் அவங்களோட காதிமுக்கு உத்தரவு விட்டுருப்பாங்க, அப்படி ஹதியாராக வச்சுட்டா அதை உடனே எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்துடணும் மாஷா. ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃபுக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய விருந்தாளிகள் 100 கணக்கில் இல்லை 1000 கணக்கில் இருக்கும் எஜமானுடைய விசிட்டர்ஸ் மாஷா. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு எத்தனை நாளும் தந்தனாலும் ஃப்ரீ ஃபுட்டு சாப்பாடு நடக்கும். அதுக்கான உணவுப் பொருள்கள்லாம் வர்றதுக்கு எல்லா கடையிலேருந்தும் ஹவுசுல் ஆலத்துடைய தர்பார் கணக்கு இருக்கும். கணக்குனா என்ன, கடையிலேருந்து ஜாமானை கொடுத்துட்டு அப்புறம் காசு வாங்குறது இல்லை. தர்பார் கௌசியாவுடைய காசு மாஷா அல்லாஹ் லட்சக்கணக்கான கடையில் இருக்கும் மாஷா அல்லாஹ். அவர் தான் கொடுத்து, அவர் தான் தர்பாருக்கு கடனா இருப்பார தவிர அவரை ஜாமானை கொடுத்து கொடுத்து கழிக்கணும். புரிஞ்சா? எஜமான் தர்பார் கௌசியாவுடைய ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃபுடைய ஹக்கு என்ன, எல்லா கடையிலும் இருக்கும் மாஷா. மளிகை கடை என்ன, ஆட்டுக்கடை, ஒட்டா கடை, புரிஞ்ச எல்லாத்துலேயும், அதாவது மட்டன் மார்க்கெட்ல இருந்து என்ன மளிகை கடை வரையிலையும் எல்லாத்துலேயும் ஹவுசுல் ஆலம் தர்பார் ஷரீஃபோட கணக்கில் தர்பார் ஷரீஃபுக்கு தர வேண்டிய ஹக்கு நிறைய இருக்கும் மாஷா. அங்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க அந்த ஹாதிம் மாஷா. அப்போ இதை கேள்விப்பட்ட உடனே பகதாது அந்த ஈராக்கில் உள்ள ராஜா ஹலீஃபா என்ன செஞ்சார், ஒரு பெரிய ஒரு அமௌண்ட், ஒரு காணிக்கையை மாஷா அல்லாஹ் என்ன கொண்டுக்கிட்டு ஹவுசுல் ஆலத்தை பார்க்க வந்தார் மாஷா. எஜமானை பார்த்து துவாலாம் செய்ய சொன்ன பிறகு அந்த மூட்டையை போட்டி வச்சார். எஜமா கேட்டாங்க, என்ன இதுன்னு சொல்லி. தங்களோட தர்பாரில் நடக்கிற அந்த சாப்பாட்டு செலவுக்காக என் சார்பில் கொண்டு வந்தேன்னு சொல்லி. உடனே மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் என்ன செஞ்சாங்க, அந்த கொண்டு வந்த மூட்டையை திறக்க சொல்லி அதுலேருந்து கையை போட்டு என்ன இருந்த தினாரை அள்ளி, தினார் எல்லாம் காயின்ஸ் அள்ளி மாஷா எதுமா அப்படியே புழிஞ்சாங்க. அதுலேருந்து ரத்தமாக கொட்டுனுச்சு. தினாரை புளியறாங்க ஹவுசுல் ஆனது ரத்தமாக கொட்டுது மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் நபி முஹம்மது சையத் அப்துல் காதர் அல் ஹசனி வல் ஹுசைனி ஜீலானி நாயகம் அரசர் பார்த்து சொன்னாங்க, ஓ ஹலீஃபாவே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அடியார்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வந்து ஏன் இடத்துல கொண்டு அதையெல்லாம் கக்கிறதுக்காக கொண்டு வந்த இதையெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயம்? அந்த ராஜா என்ன பொது ஜனங்கள்கிட்ட கடுமையான முறையில் கண்ணுமுக்கு தெரியாமல் என்ன வரிங்கிற பேரில் ஜனங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு வரிங்கிற பேரில் என்ன, அதாவது குருட்டா போக்கல ஒரு கணக்கு வச்சு வசூல் பண்ணதல்ல. வரி போடலாம், தப்பு இல்லை. ஏன்னா வரிங்கிற பேரில் செஞ்ச மோசடி. அந்த ஆளுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ கட்டணும், அவ்வளோ ஆர்டர் போடுவாங்க. அது ஒரு கணக்கு இருக்காது. ஏன்னா அப்படி சம்பாதித்த காசு கொண்டு வந்து எதுமா ஹவுசுல் ஆலத்துக்கு காணிச்சு கொடுக்குறாங்க. எதுமா அள்ளி புரிஞ்ச உடனே என்ன அது ரத்தமாக ஊத்துருச்சு மாஷா. ஏன்னா வந்த ராஜா என்ன அப்படியே தஹைராவி ஆளு பேதரிச்சு போயிட்டா மனுஷன். தௌபா செய்ய வச்சாங்க ஹவுசுல் ஆலம் மாஷா. ஹவுசுல் ஆலம் தௌபா செய்ய வச்சாங்க மாஷா. அப்போ வலிகள் கோமான் சையதுனா முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகம் மாஷா அல்லாஹ் ஆன்மீக சக்கரவர்த்தியாக இருந்து மாஷா அல்லாஹ் என்ன ஷரியத்தே முஹம்மதியாவை ஹயாத்தாக்கினதோடு தடமாறி நிற்கக்கூடிய அரசியல்வாதிகளையும் அரசர்களையும் தர்பியத்துப்படுத்தி மாஷா அல்லாஹ் இப்படி கொண்டு மூட்டையை கொண்டு என்ன இந்த வச்சு ஜனங்கள்கிட்ட வரிங்கிற பேரில் கண்முக்கு தெரியாமல் வசூல் பண்ண இந்த ராஜா கடைசியில் எந்த அளவுக்கு ஆகிட்டாப்னு சொன்னால் ஹவுசுல் ஆலம் அவர்களுடைய ஹாஸான முரீதாகவும்
ஹவுசுல் ஆலத்துடைய மிகப்பெரிய ஆஷிக்காமாய் மாஷா அல்லாஹ். அந்த மனுஷன் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹவுசுல் ஆலத்துடைய திருவாயால ஷரியத்துடைய ஹுக்கூம்களை கேட்டு என்ன தன் வாழ்க்கையும் தன் அரசாட்சியும் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அல்லாவுக்கும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகந்த மூமினான ஒரு நல்லடியாரா அவர் போயிட்டார். வலிகள் கோமான் ஹவுசுல் ஆலம் எஜமான் மஹீதீன் அப்துல் காதர் ஜிலானி ஆண்டவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஆன்மீக சக்கரவர்த்தியும் அரசியல் சாணக்கியத்தில் தன்னிகரற்ற தனிப்பெரும் மகாராஜரும் ஆவார்கள் மாஷா அல்லாஹ். ஏன்னா அரசராஜன் சொல்லி என்ன பார்க்கல, அரசன் கல்வில எப்படி ஏத்தணுமோ தீன அப்படி ஏத்தனாங்க மாஷா. அரசர்ல கல்வில எப்படி ஏத்தணுமோ அப்படி ஏத்தனாங்க மாஷா. ஹஸரத் ஃபரீதுத்தீன் சொல்லக்கூடிய ஹஸரத் ஃபரீதுத்தீன் என்ன பிற்காலத்தில் ஹவுசுல் ஆலத்தின் முரீத் அவங்க பெரிய குத்துபு. இன்னும் சொல்ல போனா என்ன நம்ம சவுத் இந்தியாவில் கேரளாவில் தான் மாஷா அல்லாஹ் என்ன ஹஸரத் ஃபரீதுத்தீன் இருக்கிறாப்புல ஹவுசுல் ஆலத்தின் முரீத். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கராமத்தில் சம்பந்தப்பட்ட ஃபரீதுத்தீன் என்ன கேரளத்தில் மாஷா அல்லாஹ் என்ன காஞ்சரபுரத்தில் இருக்கிற ஷேக் ஃபரீதுத்தீன் அவுலியா தான் மாஷா அல்லாஹ் என்ன இந்த நபர் வேற யாரும் இல்லை. ஃபரீதுத்தீன் அவங்க உம்மா கொண்டு வந்து ஹவுசுல் ஆலத்தில் விட்டாங்க மாஷா அல்லாஹ். எஜமானே ஹவுசுல் ஆலமே என் பிள்ளைய மாஷா அல்லாஹ் பெரிய அவுலியா வாக்குங்க நாயகமே அப்படின்னு சொல்லி நல்லதுன்னு சொல்லி எஜமா கேட்டுக்கிட்டாங்க. உம்மா விட்டுட்டு போயிட்டாப்புல. ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைய பார்க்க வந்தாப்புல. பிள்ளைய பார்க்க வந்தா மகன் என்ன எலும்பு தோலுமாக்குறாப்புல. நல்ல ஃபரீதுத்தீன் ஆளு செல்லமா வளர்ந்த பிள்ளை, அப்படியே சிங்க குட்டி மாதிரி பயில்வான் மாதிரி இருந்த ஆளு என்ன குச்சி குச்சா போய் அப்படியே வயர் எது முதுகு எதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒட்டி போய் கிடக்குது வயர்லாம். உம்மா பார்த்தவொன்னு என்ன துடிச்சு போயிட்டாப்புல. தாயில பித்த தாயில தாங்கம்மா மனசு என்னப்பா சாப்பிடலையா? சாப்பிடணுமா? நம்ம தான் சாப்பிடணும். மாஷா அல்லாஹ் ஃபரீதுத்தீன் சாப்பிட்றதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்தா அது எத்தனை நாளைக்கு மட்டும் சுட்ட ரொட்டியோ காஞ்சி போயின்னா ரொட்டியை பார்த்தா ரொட்டியால் அடித்தா செவர் உடஞ்சிடும், அப்படி கல்லாது. அந்த ரொட்டியை தண்ணீரை தொட்டி ஃபரீதுத்தீன் சாப்பிட்டுக்கிறாங்க. என்னப்பா இப்படி சாப்பிட்ற? இதுதான் என் சாப்பாடு. அம்மாவுக்கு அப்படியே மனசெல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு. அங்கே மசாலா என்ன ஹவுசுல் ஆலம் மகா சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டாப்புல. சரி ஹவுசுல் ஆலத்தை பார்க்கணும்னு அம்மா சொன்னாப்புல. இது மாதிரி இஜாஸ் வாங்கி போனால் ஹவுசுல் ஆலம் அவங்களோட ஹுஜரத் ஷரீஃபில் முபாரக்கா போல எஜமா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல ரொட்டி. அந்த ரொட்டியில் எப்படி அப்படியே பசுமையில் போட்டு பெரட்டி எடுக்கணும். அந்த ரொட்டியோட வாசமே அப்படி நாவில் ரூஹெல்லாம் போய் ரொட்டி திங்கணும் போல அவ்வளோ டேஸ்டான நல்ல மனமான ரொட்டி, நல்ல கோழிக்கறி, நல்ல விதவிதமான பல டிஷ்ஷு வச்சு ஹவுசுல் என்ன சாப்பிட்டுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஃபரீதுத்தீனுடைய தாய்க்கு என்ன நிஜமானே என் புள்ள பச்சை மண்ணு என்ன காஞ்சி போன ரொட்டியை தண்ணியில் நடத்தி சாப்பிட வச்சுக்கிறீங்க நாயகமே, தாங்கள் பெரிய மனுஷன் நினைச்சாப்புல. உடனே மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் என்ன செஞ்சாங்க, ஃபரீதுத்தீனை கூப்பிட்டு அவங்க மசாலா என்ன ஒரு 14-17 வயசுக்குள்ள வாலிபர் ஏன்னா கூப்பிட்டு மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் சாப்பிட்டுட்டு போடுற அந்த கோழியோட முள்ள எதுமா கீழே போட்டு இது ஹயாத்தாக்குன்னு சொன்னாங்க. மாஷா ஃபரீதுத்தீன் உடனே பார்த்து ஹவுசுல் ஆலம் சிரிச்சிட்டு அந்த கோழி முள்ள பார்த்து கும்பி இதுன்னு இல்லான்னு சொன்னாங்க. அல்லாட உத்தரவு கொண்டு எழுமணும். ஃபரீதுத்தீன் 14-15 வயசு பிள்ளையா இருந்தாலும் சாதாரண பிள்ளை இல்லை. அவங்க மசாலா என்ன 10 வயசுலேயே ஹாஃபிஸ் ஆனவங்க, 12 வயசுலேயே ஆலிமு ரப்பானி ஆனவங்க. மாஷால் பெரிய பெரிய கடப்பான கிதாபுகள்லாம் 12 வயசுலேயே ஓதி முடிச்சவங்க ஃபரீதுத்தீன் மாஷால். ஏன்னா அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னது என்ன ஞாபகம் நினைவு வந்துச்சு. கும்பி இது நல்லா அல்லாட உத்தரவு கொண்டு 7 போட்டு அந்த கோழி முள்ளை பார்த்து ஃபரீதுத்தீன் சொன்னாப்புல. கோழி முள்ளாக தான் இருந்துச்சு, ஒன்று இடமுள்ளாகிறது. ஏன்னா உடனே மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலம் சொன்னாங்க அந்த கோழி முள்ளை பார்த்து மாஷா அல்லாஹ் என்ன கும்பி இதுனி ஃபரீதுத்தீன் சொன்னாப்புல கும்பி இதுன்னு இல்லை அல்லாட உத்தரவு கொண்டு எழுமுன்னு சொல்லி அது எலும்புல ஒன்றும் வரல, முள்ளாக தான் இருந்துச்சு.
ஹவுசுலாலம் கூம்பிக்குது என்னுடைய ஆணை கொண்டு எழும்புன்னு சொன்னவொன்னு அதுல இருந்து மாஸ்டர் அண்ணா நல்ல பொசுக்குன்னு அந்த கூட திறந்து விட்டா கோழி எப்படி வரும் அந்த மாதிரி கோழி எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு மாஸ்டர். அல்லாமத் தஹர் இமாம் யாஃபி ரஹிமஹுல்லாஹ் யாஃபி இமாம் போன்ற மிகப்பெரிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் இமாமிகள் எல்லாம் இந்த கராமாத்தை தஸ்தீக் தஹகீக் செய்யறாங்க மாஸ்டர். ஏன்னா அப்ப ஹவுசுலாலம் ஃபரீதுddinுடைய உம்மா அப்பா சொன்னாங்க, இது போல உன் பிள்ளையை கொண்டு வரணும்னு சொல்லித்தான் என்ன இந்த தரபியத்துக்கு நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ இது ஆன்மீக சக்கரவர்த்தி ஹவுசுலாலம், மிகப்பெரிய மதரீஷ் விலாயத் தாய் வைத்திருந்து வரும்போதே வலியா வந்த ஃபரீதுddin தரபியத்தாக்கி குத்துபாக்கன கௌசாக்கன ஹவுசுலாலம் அவுலியாக்களை கௌசாக்கிற வேலையை மட்டும் செய்யல, இந்த வெளி உலகத்தில் பாஹிர் உலகத்தில் ஆலமு ஷஹாதாவில் ஆட்சியாளர்களை அரசர்களை அவங்கள்ட்ட உள்ள குற்றங்குறைகளை சுற்றி காட்டி அவர்களையும் தர்பியத்து செய்து மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஹக்கான உண்மையான அதாவது தெளிவான அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அரசியல் சாணக்கிய தத்துவங்களை மாஷா அல்லாஹ் தந்துதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய தன்னிகரற்ற அரசியல் தத்துவ மெஞ்ஞான ஜோதியாகவும் ஜொலிக்கிறாங்க கௌசுல் ஆலம் சையதுனா முஹிதீன் ஷேக் அப்துல் காதிர் அல் ஹசனி வல் ஹுசைனி நாயகம் என்ன குறிப்பா மாஷா அல்லாஹ் என்ன அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையுடைய விரோதிகளான எதிரிகளான ஷியாக்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினவங்க மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் கௌசுல் ஆலத்துடைய ஒளிமயமான மறைவுக்கு பிறகு ஷியாக்கள் கௌசுல் ஆலத்துடைய கிதாபுல ஷரியத்து முஹம்மதியாவுக்கு முரணான சில விஷயங்கள் எல்லாம் அவனும் சேர்த்து விட்டு கௌசுல் ஆலத்துடைய திருநாமத்தை கெடுக்கிறதுக்காக நிறைய கள்ளத்தனமான வேலைகள்லாம் பண்ணானோ அதை குறித்து நம்ம தனியா ஒரு நசீர் சரி கௌசுல் ஆலம் மாதிரி இனத்தை கொண்டு பார்க்கணும் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய ஹுனியத்து தாலிபின் ஹுனியாங்கிற கிதாபு மஷ்ஹூரான கிதாபு. இந்த கிதாபுல ஹனஃபி மத்ஹபை குறித்து வஅதல்லு ஃபிர்கா அது ஒரு வழிகெட்ட ஒரு பிரிவுன்னு சொல்லி கௌசுல் ஆலம் சொன்னதாக துனியாவில் ஏற்றி விட்டது ஷியா கல்லர்களுடைய அந்த கெட்ட ஒரு வேலையை தவிர கௌசுல் ஆலத்துடைய எழுத்து அல்லாது கௌசுல் ஆலத்துடைய வாக்கு அல்லாது மாஷா. என்ன இப்படி கௌசுல் ஆலத்துடைய கிதாபுக்குள்ள குனியாவுக்குள்ள கௌசுல் ஆலத்துடைய பல கிதாபுகளுக்குள்ள ஷியாக்கள் நிறைய அவருடைய தத்துவங்களை எல்லாம் பூத்தி விட்டு கௌசுல் ஆலத்துடைய ஒளிமயமான திருநாமத்தை கெடுக்கணும்னு சொல்லி அவன் நிறைய முயற்சி பண்ணான். ஆனால் அதெல்லாம் கௌசுல் ஆலத்து கராமத்தை கொண்டு எல்லாம் தூள்தூளா போனது. அதை குறித்து மாஷா அல்லாஹ் என்ன இமாம் இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் ஃபதாவா ஹதீஸியாவுடைய மாஷா அல்லாஹ் இதை பற்றி மாஷா அல்லாஹ் வியாக்கியானமாக பயான் செய்வாங்க மாஷா அல்லாஹ். ஆக வலிகள் கோமான் கௌசுல் ஆலம் சையதுனா முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மாஷா அல்லாஹ் ஆன்மீக லோகத்துடைய சக்கரவர்த்தியும் இந்த வெளி உலகத்துடைய அரசியல்வாதிகளுக்கு ஹக்கான அரசியல் தத்துவங்களை தந்து அவங்களை அழிவிழந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தத்துவ மெஞ்ஞான ஜோதியாகவும் ஜொலிக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆகையால கௌசுல் ஆலத்துடைய ஒளிமயமான வழியை நாம் பற்றி கொள்வோமே ஆனால் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிறைவான திருப்பொருத்தத்தை பெற்று நாம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றி வாழ்வதற்கு நமக்கு கௌசுல் ஆலத்துடைய கிருபா கடாட்சியம் என்னென்று நமக்கு மாஷா அல்லாஹ் கிடைத்து கொண்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலத்துடைய திருவாக்கு மாஷா அல்லாஹ் முரீதி லா தஹஃப் முரீதி என்னுடைய முரீதே என் மீது முஹப்பத் வைத்து என்னுடைய தரியகாவில் நீ காதிரியாவில் மாஷா அல்லாஹ் நீ எப்போ தாখিল ஆகிட்டியோ என்னுடைய அகீதாவில் நீ காதிரியாவில் சிஸ்தியாவில் நக்ஷபந்திய ஷாதிரியா எதிரே இல்லை மாஷா அல்லாஹ் என்னுடைய அகீதாவில் எப்போ இருக்கிறீ மாஷா அல்லாஹ் உனக்கு ஒரு பயமும் இல்லை மாஷா. காரணம் உனக்கு என்ன ரப்புல் ஆலமீனும் ரஹ்மத்துல் ஆலமீனும் போதுமானவங்களா இருப்பாங்கன்னு கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன சனது கொடுக்குறாங்க மாஷா அல்லாஹ். முரீதி லா தஹஃப் என்னுடைய கொள்கையில் உள்ளவனே. என் முரீதுன்னு என்ன அர்த்தம்? நான் காதலியா தரிக்கால முரீதாயிட்டேன்னு சொல்லி ஃபஜர கலாவாக்கிட்டு எல்லா வக்தும் கலாவாக்கிட்டு புரிஞ்சா கௌசுல் ஆலத்துடைய கியாரன் ஷரீஃப் மட்டும் செஞ்சுட்டு மௌலூத் மட்டும் ஓதிட்டு உட்காந்துக்கிறது அது அர்த்தம் அல்ல.
கௌசுல் ஆலத்துடைய அகீதாவில், கௌசுல் ஆலத்துடைய கொள்கையில, கௌசுல் ஆலத்துடைய ஆன்மீக சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவருக்கு மாஷா அல்லாஹ் அச்சம் இல்லைன்னு சொல்லி கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் என்ன சர்டிபிகேட் பண்றாங்க. மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் அவர்கள் தெய்வீக திருவாயால முரீதி லா தஹஃப் என்று மாஷா அல்லாஹ் கௌசுல் ஆலம் ஹிஃப்து கொடுக்குறாங்களே, அந்த ஹிஃபாதத்துடைய தாயிராவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய அஹ்லையும் துனியாவிலும் ஆகிரத்திலும் ரப்புல் ஆலமீன் சேர்த்தருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. ஹஸ்புனல்லாஹ் சயூதீனல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. அல் மதத் யா கௌசுல் ஆலம், அல் அமான் யா முஹய்யித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா வ ஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.